அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று நோன்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டவர்களை பற்றி பார்க்கலாம். நோன்பு நோற்பது கட்டாய கடமை என்றாலும் சிலர் நோன்பு நோற்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளனர். இந்த விதிவிலக்கு இரண்டு வகைகளாக உள்ளன. ஒன்று நிரந்தர விதிவிலக்கு, இன்னொன்று தற்காலிகமான விதிவிலக்கு. நிரந்தரமான விதிவிலக்கு பெற்றவர்கள் வேறு மாதங்களில் கூட அதை நிறைவேற்ற தேவையில்லை. ஆனால் தற்காலிகமாக விதிவிலக்கு பெற்றவர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பை விட்டுவிட்டு வேறு மாதங்களில் நோன்பை நோற்றுவிட வேண்டும். அல்லாஹ் யாருக்கெல்லாம் இந்த சலுகையை வழங்கியுள்ளான் என்றால், தள்ளாத வயதினர், நோயாளிகள், பயணிகள், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள், கர்ப்பிணிகளும் பாலூட்டும் தாய்மார்களும். இதில் தள்ளாத வயதினர் மற்றும் நோயாளிகளுக்கு அல்லாஹ் நிரந்தரமான விதிவிலக்கை வழங்கியுள்ளான். ஏனென்றால் தள்ளாத வயதினர் நோன்பை கலா செய்ய இயலாது. நோயாளிகளில் தீராத நோயுடையவர்களுக்கும் நிரந்தர விதிவிலக்கை அல்லாஹ் வழங்கியுள்ளான். தீரும் நோயுடையவர்கள், பயணிகள், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள்,